வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ராகுல் காந்தி நேற்று பேசிய உரை, பேசிய முக்கியமான அம்சங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதாவை, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்களை எந்த அளவுக்கு பதற வைத்திருக்கிறது என்று நேற்று நாம் நேரடியாக வீடியோக்களிலே பார்த்தோம். நேற்று ராகுல் காந்தி பேசும்போது 50 முறை அமைச்சர்கள் பதறி இருக்கிறாங்க. இப்போ அமித்ஷாலாம் 50 முறை எந்திரிச்சு குறுக்கிட்டு ஒரு முறை பேசும்போது அதை பேச விடாமல் கத்துறது, குறுக்கீடு செய்வது, அதை நிறுத்த சொல்வது, அதை எடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன், ராகுல் காந்தி சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். நீங்கள் 3வது முறையாக பிரதமராக இருக்கீங்க. இந்த 10 ஆண்டுகளில் நடந்த விஷயத்தை அவர் குறுக்கிடுறாரு, பேசுகிறாருல, இவ்வளோ விஷயம் இருக்குன்னு. 7 முறை நீட் தேர்வு நடந்ததில் 70 முறை வினாத்தாள் கசிவு நடந்திருக்குங்கிறார். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும். ராகுல் காந்தி உண்மைக்கு மாறான கருத்தை சொல்கிறாருன்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் சொல்ல விடாமல் இதை பற்றி பேசாத. அது என்னங்க இது? நீங்கள் ஆளும் வர்க்கமாக இருக்கீங்க, அதிகார வர்க்கமாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட முறையிடுகிறார்கள், உங்கள் திட்டங்கள் குறித்து விமர்சனம் செய்கிறார்கள். ஒரு எதிர்க்கட்சி இதை கூட செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க? இதை பேசவே கூடாது அப்படிங்கிற மனநிலை என்ன? இந்த 10 ஆண்டு கால ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் உங்களுக்கு அந்த எதிர்க்கட்சினா என்னங்கிற விஷயம் தெரியல. நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா பத்திரிகையாளர்களை சந்திப்பது கிடையாது. ஸோ ஊடகங்களிடம் கேள்வியை எதிர்கொள்வது கிடையாது. எதிர்க்கட்சிகள் கிடையாது, எதிர்க்கட்சிகளிடம் கேள்வி எதிர்கொள்வது கிடையாது. கூட்டணி கட்சி உங்களை ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னா கூட்டணி கட்சியில் உங்கள் காலில் வேகமாக விழுந்து சேவகம் செய்கின்ற சரண்டர் ஆகக்கூடிய நிலையில் தான் உங்கள் கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ ராகுல் காந்தி மாதிரி ஒருவர் இப்போ கேள்வி கேட்கிறவுடன் உங்களுக்கு பதற்ற வருது, ஒரு மாதிரியான என்னடா இதுன்னு ஒரு முகலாம் வேர்க்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்கள் வரீங்க. அதனால தான் அவர் பேச 50 முறை குறுக்கீடு செஞ்சுருக்கீங்க. ஏன் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது 50 முறை குறுக்கீடு ஏன் செய்யணும்? அவர் என்ன கேட்குறாரு? அயோத்தின்னு பேசினா ஏன் மைக் ஆஃப் பண்ணுறேன்னு கேட்குறாரு. ஏன் நீட் தேர்வு முறைகேடுன்னு கேட்குறாரு. இந்துக்கள் மட்டும் இல்லை, எல்லா மதத்துலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறாரு. சிவன் படத்தை காமிக்கிறாரு. இதில் இருக்க திரிசூலம் அமைதியையும் அகிம்சையும் போதிக்கதே ஒழிய வன்முறையை போதிக்கலன்னு சொல்கிறாரு. இது எல்லா வார்த்தைகளையும் அவர் பேசிய இந்த மதச்சார்பின்மை, இந்துக்களுக்கு யார் எதிராக இருக்கிறார், எல்லா மதமும் நல்ல விஷயத்தை தான் போதிக்குது, நீட் எதிர்ப்பு, இந்த அக்னிபத் குறித்து அவர் பேசினது, இது எல்லா வார்த்தைகளையும் அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. நேற்று விடிய இன்னும் சரியாக எல்லாருக்கும் அந்த பயன்படுத்துகிற லாங்குவேஜ்னா நடுராத்திரி வரை நடந்த விவாதத்தில் இந்த குறிப்புகளை ஃபுல்லாக எடுத்திருக்கிறாங்க. 50 முறை குறுக்கீடு, ராகுல் பேசின முக்கியமான அந்த கலைச்சொற்கள் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்களா, அதை முழுக்க எடுத்துருவாங்க. இந்த எக்ஸாமில் எழுதும்போது முக்கியமான கீவேர்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வைங்க, திருத்தும் போது அவருக்கு ஈஸியாக மார்க் போட்டு விட்டுருவாருங்குவாங்க. அது மாதிரி அவர் பேசுகிற முக்கியமான கீவேர்ட்ஸே நீட் எதிர்ப்பு, அக்னிபத்து, அயோத்தி, ராமர் கோயில், சிவன் படம், மதச்சார்பின்மை, இந்துக்கள் யார், பாஜகவில் இருக்கவங்க தான் இந்துக்களா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. இது எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. அப்போ இது என்ன மனநிலையை காமிக்குது? நீங்கள் 3.0ல் ப்ரூட்டல் மெஜாரிட்டி வரலை, பெரிய எண்ணிக்கையில் இல்லை, பெரிய எண்ணிக்கையில் எதிர்க்கட்சிகள் வந்துட்டாங்க, அந்த நிலை வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதைத்தான் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலையை தான் காண்பிக்குது. அப்போ நீங்கள் எல்லளவும் மாறலை. சர்வாதிகார மனநிலையிலிருந்து, எதச்சதிகார மனநிலையிலிருந்து, எங்களை கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு மன்னர் மனநிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாறலை. அதனால தான் மன்னரை நோக்கி ஒருவர் கேள்வி கேட்கிறாரா, சர்வாதிகாரியை நோக்கி கேள்வி கேட்கிறாரா? நம்ம சொன்னதை ஆம் என்று மட்டும்தானே சொல்லணும். நம்ம விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள், கேள்விக்கு பதிலும் தெரியாது, அது வேற விஷயம். ஸோ இப்படியான நிலையில் இருக்கும்போது ராகுல் காந்தி நேற்று கேட்டது உங்களை பதற வைத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நடுராத்திரி முழுக்க ஒர்க் செஞ்சு நீங்கள் அதை நீக்கியிருக்கீங்க பாருங்கள். விடிய நடந்த விவாதத்தில் அந்த குறிப்புகளை நீக்கியிருக்கீங்க என்பது மிகப்பெரிய ஒரு சனநாயக விரோதம். இது மிகப்பெரிய டெமோக்ராட்டிக்கு எதிரான விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. 50 முறை குறுக்கிட்டது ஒரு தப்பு, அவை குறிப்பிலிருந்து நீக்கியது ஒரு குறிப்பு தப்பு, இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இதற்கு நீங்கள் பதில் சொல்லணும். அவர்களை பேச விட்டு அந்த விமர்சனங்களை நோட் பண்ணிவிட்டு பதில் சொல்லணும். அதற்கு சபாநாயகர் உதவி செய்யணும். ஆளுங்கட்சி அமைதியாக கேட்கணும், பேச விட்டு கேட்கணும். காமராஜர் ஆட்சியில் திமுகவினர் விமர்சனங்களை வைத்தபோது காமராஜர் கேட்க தான் செஞ்சார். கேட்டுட்டு அதுக்கு பதில் சொன்னாங்க. அண்ணா இருக்கும்போது, கருந்திருமன் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்க பேசுகிற விமர்சனங்களை எதிர்கொள்வாங்க, வாங்கிக்குவாங்க. அது சரியாக இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் சொன்னதின் அடிப்படையில் செய்கிறோம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நேரு வாஜ்பாய் காலம் நடந்திருக்கு. ஸோ எதிர்க்கட்சிகள் என்பது விமர்சனம் வைக்காத காலகட்டம் என்று ஒன்று கிடையாது. விமர்சனம் வச்சா தான் எதிர்க்கட்சி, விமர்சனம் வைக்க தான் எதிர்க்கட்சி இருக்குது, விமர்சனம் வைக்க தான் ஊடகங்கள் இருக்குது. இது ரெண்டோடைய கடமையுமே கேள்வி கேட்பதும் விமர்சனம் வைக்கிறதும், இதை ஏன் செய்யலைன்னு சொல்கிறது தான்.
அதை ரெண்டை பார்த்தும் நீ கேள்வி கேட்காத, நீ விமர்சனம் வைக்காத, நாடாளுமன்றத்தில் பேசாத. நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாதுன்னா எதுக்கு நாடாளுமன்றம் இருக்குன்னு கேட்குறேன். நாடாளுமன்றம் என்பது பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் புகழ்வதற்கான மன்றமா அது? நாடாளுமன்றங்கிறது என்னது? என்ன நடந்துச்சு? என்ன மாற்றம் நடக்குது? என்ன நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தில் என்ன சைடு எஃபெக்ட் இருக்குது? இதையெல்லாம் பேசுவதற்கு தான் நாடாளுமன்றம். அதை ஒரு மனிதர் எந்திரிச்சு பேசின உடனே 50 முறை குறுக்கீடு செஞ்சுருக்கீங்க. அமைச்சர்கள் 50 முறை குறுக்கிடுங்க. ஒரு மனுஷன் பேசுனதுக்கு 50 பேர் குறுக்கீடு செஞ்சு உட்கார்றதும் கத்துறதும் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அமித்ஷாவே 50 முறை எந்திரிச்சிருக்காராம் சீட்டில் இருந்து. இதுகாரும் ஒரு மாதிரி ஒரு ஆகாசமாக 10 ஆண்டுகள் உட்காந்துருந்தவர் அப்படி கூனி குறுகி எந்திரிச்சு நில்லுங்க பேசாதீங்கன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி ராகுல் காந்தி கொண்டு வந்திருக்காருங்கிறது ஒரு வகையில் ஜனநாயகம் ஆரோக்கியமாக இருக்குங்கன்னு மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் இருந்தாலும் அவர்களை பாருங்கள், நேற்று இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல, இதுக்கு பதில் சொல்லணும் அல்லது இதுக்கு நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் அனுமதிக்கிறோம், சொல்லுங்கள், நாங்கள் எல்லாத்துலேயும் பதில் இருக்குது என்று சொல்லாமல் நள்ளிரவு நடுராத்திரி வரையும் விவாதத்துக்கு போய் அந்த வார்த்தைகளை ஃபுல்லாக நீக்கியிருக்கிறாங்கன்னா இது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த உரையை நீக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் அன்பார்லிமெண்ட் வார்த்தைகளில் பேசலை. பாஜகவை விமர்சித்தா அவை குறிப்பிலிருந்து நீக்குவோங்கிறது ஒன்றும் ஜனநாயகம் கிடையாது. எந்த கட்சி குறித்து விமர்சிக்கலாம், யார் குறித்து விமர்சனங்கள் வைக்கலாம். அடிப்படையில் இங்கே மன்னர்கள்ங்கிறது மக்கள் தான். ஓட்டு போட்ட மக்கள் தான் இங்கே மன்னர்கள். ஆட்சியாளர்கள் மன்னர்கள் கிடையாது. ஆட்சியாளர்கள் சேவகர்கள் தான். அது மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும், மாநிலமோ டெல்லி ஒன்றியமோ யாராக இருந்தாலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வேலை செய்பவர்கள். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி தான். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் இருப்பவர்கள். அவர்களை பார்த்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்பது தான் எதிர்கட்சியோட வேலை, ஊடகங்களுடைய வேலை. அதை கேட்டால் ஏன் நீங்கள் பதறீங்க, அவை குறிப்பிலேருந்து நீக்கிறீங்க? அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் இப்படி தான் செய்வோங்கிறது ஜனநாயகவாதிகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி ராகுல் காந்தி குரல் கொடுத்துருக்காரு. அதனைத் தொடர்ந்து பிரியங்கா காந்தியும் குரல் கொடுத்துருக்குறாங்க. பிரியங்கா காந்தி சொல்லியிருக்கிறாங்க, இந்துக்களும் பாஜகவும் ஃபஸ்ட்டு வேறுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ இந்துக்களுக்கு அத்தாரிட்டி மாதிரி பேசாதீங்க. பாஜகவே ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணி பேசினார். ஆமாம், ஆனால் இந்துக்களை விமர்சிக்கலை. நீங்கள் ஒன்றும் இந்துக்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது. அவர் இந்து மதத்தை பற்றியோ இந்துக்களை பற்றியோ பேசாத போது உடனே இவர் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார், இந்துக்களை அவமதித்து விட்டார், இப்படியாக பேசுவது. இதற்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும். நேற்று ராகுல் காந்தி மக்கள் பிரச்சனைக்காக பேசியிருக்கிறார். நேற்று கூட நான் சொன்னேன், அவர் மக்கள் பிரச்சனைக்காக பேசினார். அவரை மாதிரி ஒவ்வொரு எம்பியும் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழிக்காண்டி அந்தந்த தேசிய இனங்கள் சந்திக்கின்ற பிரச்சனை குறித்து வங்கம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு எல்லாரும் அந்தந்த பிரச்சனைகளை இது போன்று வீரியமாக பாஜக தெலுங்கானாவுக்கு என்ன செஞ்சிச்சு, வங்கத்துக்கு என்ன செஞ்சிச்சு, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிச்சு, கர்நாடகாவுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு அந்த மாநில வாரியாக உணர்வோடு குரல் கொடுக்கணும். இது அப்படி குரல் கொடுக்க ஆரம்பித்தா மிகப்பெரிய ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்கும். கட்சிக்கு அப்பாற்பட்டு அவங்க மாநில உரிமைகளுக்காக இது பேச ஆரம்பிங்க. பாஜக என்ன செஞ்சிச்சு, பாஜக எங்கள் மாநிலத்துக்கு, இந்த கொஸ்டின் எடுத்து கேளுங்க. இருக்கிற எல்லா மாநிலத்தை சேர்ந்த எம்பிகளும் எங்கள் மாநிலத்துக்கு என்ன செஞ்ச, ஒரிசாவுக்கு எங்கள் மாநில மொழிக்கு என்ன செஞ்ச, இந்த மாநில வளர்ச்சிக்கும் நிதிக்கும் எத்தனை % ஒதுக்கிறீங்க, இதை கேளுங்களேன். நேற்று ராகுல் காந்தி கேட்ட மாதிரி இது அடுத்த கட்டமாக, ராகுல் காந்தியினுடைய அடுத்த கட்டமாக இது எல்லா கட்சி எம்பிகளும், குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணி எம்பியாவது இந்த மாதிரியான அரசியல் நோக்கி முன்னகர்த்து செல்லணுங்கிறது கூட நான் நேற்று கோரிக்கை வச்சுருந்தேன். இன்றைக்கி பிரியங்கா பதில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு நீங்கள் பதறிட்டு நடுராத்திரி வரையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் விடியறதுக்குள்ளே பிரியங்கா அடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நாடாளுமன்றத்துக்குள்ளனா அவங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியே. கார்கே லோக்சபாவில் விஷயங்களை பகிர ஆரம்பிச்சிட்டாரு. ஆராசா ஏற்கனவே பல்வேறு கருத்துக்களை இவங்க குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆராசா, ராகுல் காந்தி, பிரியங்கா, கார்கேன்னு ராஜ்யசபா, லோக்சபா இப்படின்னு வெளியே, நாடாளுமன்றத்துக்கு வெளியே, மக்கள் மன்றம்னு எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்படி விடிய உட்காந்து நடுராத்திரியும் வேலை செஞ்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை தான் நீங்கள் செய்ய முடியுமே தவிர அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியும்? ஆனால் நீங்கள் அராஜகங்களை நாங்கள் தொடர்வோம், நாடாளுமன்றத்திற்குள்ளும் வெளியும், லோக்சபாவோ ராஜ்யசபாவோ நாங்கள் பேச விடாமல் பண்ணுவோம், குறுக்கீடு பண்ணுவோம், அவை குறிப்பிலிருந்து நீக்குவோம். உண்மைக்கு மாறாக இந்துக்களுக்கு எதிரி, அதாவது ஒரு விஷயத்தை வச்சாலே நீ இந்து மதத்துக்கு எதிரி. அவர் தான் எல்லா மதத்தையும் நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு, அதுபடி இந்துக்களுக்கு மட்டும் எதிரியாக இருக்க முடியும்? அப்புறம் மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு இல்லூஷனான ஒரு விஷயத்தை, இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி இவர்கள் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்க பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக இது மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ராகுல் காந்தி தொடர்ந்து சம்பவம் செய்ய வேண்டும். பிரியங்காவும் களத்தில் இறங்கிட்டார். அவரும் அரசியல் செய்ய நாடாளுமன்றமும் ஒரு இடம். நாடாளுமன்றம் மட்டுமல்ல, அது தவிர்த்து பொதுவெளி, தெரு, மக்கள், வீடு, பேசுகிற பொதுக்கூட்டங்கள், பேரணி, கூட்டணி கட்சி மீட்டிங்னு எல்லாமே அரசியல் பேசுவதற்கான இடம் தான். அந்த வகையில் பிரியங்காவும் அரசியல் பேசுவதில் களத்தில் வீரியமாக இறங்கி இருக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கே தன்னுடைய அனுபவத்தில் ரொம்ப அழகாக லோக்சபாவில் பேசுகிறாங்க. ஆராசா ஏற்கனவே மாநில உணர்வு,
சாதி ஒழிப்பு, சமூக நீதி சார்ந்து தொடர்ச்சியாக பேசக்கூடியவர். அவரும் தொடர்ச்சியாக இது மாதிரி விஷயங்களை பேச ஆரம்பித்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய உரைகளாக இந்த நாடாளுமன்ற உரைகளும் இவருடைய பேச்சுக்களும் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட பாஜக இதற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக அவை குறிப்பிலிருந்து நீக்குவதும், அவர்களை இந்து விரோதி என்று சொல்வதும், அவர்கள் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வது, இந்த மாதிரியான அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது மேலும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். தொடர்ச்சியாக மோடி 3.0 போகவும் அதே மாதிரி தான் இருக்க போதா அப்படிங்கிற ஒரு அயற்சியை தருது. ஆனால் இதற்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணி எம்பிக்கள், அது ஆராசாவாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், மல்லிகார்ஜுனா இருக்கட்டும், இன்னும் பலரும் இந்த மாதிரி வீரியமாக அந்த பிரச்சனைகளை எடுத்து ஆதாரத்துடன் ஒவ்வொரு மாநில வாரியாக, இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அக்னிபத்தை வந்து பீகார் இன்னும் அது பேசணும். நீட் பிரச்சனையை இன்னும் நம்ம தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள் இன்னும் அடித்து பேசணும் நீட்டை குறித்து. அதாவது நீட்டு முறைகேடை சரி செய்கிறோங்கிற மாதிரி பாஜக உடனே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீட்டே நீக்கணும், இதுதான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. இவங்க அழகா இப்போ நீட்டுக்கு எதிராக பேசுறதுக்கு பதிலாக நீட்டு முறைகேடுக்கு எதிராக பேசுகிறாங்க. அப்போனா நீட் ஏதோ சரியான விஷயம் மாதிரியும், அதில் ஏதோ ஒரு முறைகேடு நடந்துருச்சு, அதை சரி செஞ்சுக்கலாம், அது ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. நீட்டையே நம்ம நீக்கணும், புரியுதுங்களா? அந்த அடிப்படை கொள்கையிலேருந்து மடைமாற்றுவதற்காக வேலை நடக்கும். இப்போ நீங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்கள், நீட்டு முறைகேடை வச்சே கேஸை இழுத்து கடைசியில் நீட்டு முறைகேடை நீக்கிறதுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய கொள்கை நீட்டையே நீக்குவது. நம்மளே ரொம்ப அழகாக நீட்டு முறைகேடுலேருந்து நீக்குங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு கொண்டு வருவாங்க. இதிலெல்லாம் இருந்து இது பண்ணோம்னா தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியேயும் எழுத்து மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் மக்களிடம் இந்த அரசியலை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அவங்க நடுராத்திரி உட்காந்து கதறட்டும், பதறட்டும், அவை குறிப்பிலிருந்து நீக்கட்டும். ராகுல் காந்தி இவங்ககிட்ட பேசினா பிரியா காந்தி அதே கருத்தை வெளியே பேச போகிறாங்க. ஆராசாவும் இந்த விஷயங்களை, இவர்கள் சமூக நீதி, சாதி ஒழிப்பு, இடஒதுக்கீடு, நீட் குறித்த கருத்துக்களை ஆராசாவும் தொடர்ந்து பேசட்டும். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் பேசத்தான் அவர்கள் பதறட்டும். ஏன்னா கருத்தியல் பலம் தான். அவர்கள் கருத்தியல் ரீதியாக பேசினா அவர்களால் எதிர்கொள்ள முடியாது. தனிமனித தாக்குதல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கருத்தியல் என்பது தான் பலம், காலத்துக்கு நிற்கும். கருத்தியல் ரீதியாக அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டிய கடமை ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் உண்டு. அந்த விதத்தில் விடிய விடிய வாதம் நடந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்காங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு பதறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவர்களே அந்த வார்த்தைகள் நீட் எதிர்ப்பு, ஜிஎஸ்டி எதிர்ப்பு, அக்னிபத் எதிர்ப்பு, இந்துக்களுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை, இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்கள அந்த அளவுக்கு இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது, வரலாற்றில் வருங்காலத்தில் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு பதற வைத்திருக்கிறது. அப்படி என்றால் மிகச்சரியாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல் போய் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். தொடர்ச்சியாக ஆளும் வர்க்கத்தின் அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய பணிகள், அந்த கேள்விகள் தொடர வேண்டும். அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அழகாக இருக்கும். இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.